எப்போதுமே மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ட்ராக் ஒண்ணி நம்ம அசிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா. ஸோ அது மாதிரி யார்ட்ட ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து ஏபிகே பிரவீன் இந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலா அவர் வந்து மேதகு, ராக்கதன், செவப்பி அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். ஸோ அவரு கூட தான் நான் வந்து செவப்பியும் ராக்கதன் அந்த 2 படத்துலயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தேன். அவரு கூட ஒர்க் பண்ணேன். அவரு ஆக்சுவலா இப்போ இல்ல, அவரு இறந்துட்டாரு. ஆமா. ஓகே. அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அவுட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் தான் வந்து அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபில டிராவல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் அவரு தான் சென்னைக்கு கூப்பிட்டாரு. தம்பி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன அவரு தான் கூப்பிட்டாரு. நான் வந்து ஊர்ல என்னோட நேட்டிவ் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் திட்டக்குடி, அங்க அதுதான் என்னோட நேட்டிவ். நான் காலேஜ் முடிச்சுட்டு அங்கதான் வீட்லயே இருந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் தான் வந்து நீ கிளம்பி வா நம்ம இங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரு கூட ஒர்க் பண்ணா. அவரு கூட ஒர்க் பண்ணக்குள்ள எனக்கு நிறைய அந்த சினிமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணேன். நான் என்னதான் மியூசிக் பண்ணாலும் அந்த சினிமேட்டிக்ன்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு.